நாகலோக பட்டணத்திலே பிள்ளையில்லா கவலை கொண்டு பிள்ளையில்லா கவலையே பெருங்கவலையாகி மதலையில்லா கவலையே மனக்கவலையாகி நாகக்கண்ணிக்கு அன்னமே இறங்கல. நாகராஜன் எத்தனையோ ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொன்னார். ஆனாலும் நாகக்கண்ணியானவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? நாகராஜா ஒரு நோஞ்சவனுக்கு வாக்கப்பட்ட தெரியாது. உங்களை மாதிரி மகள வந்தாரி மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டுட்டு எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த வயத்துல பாலா போன வயத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லையே மன்னா. காலையில காக்கல கருப்பட்டி வாங்கி தாரு. நாட்டாம இப்ப காக்கல கருப்பட்டி வாங்கி தந்திருக்காப்புல. அப்படியா? அதை சாப்பிட்டு உனக்கு விடியக்கால் நல்லா வைக்கும் புழு பூச்சியும். அப்படியே உன் யோசனை கேட்டோம்னு வையே. நான் என்ன சொன்னேன்? பாலா போன வயத்துல அடி அடி என்ன பாரு, ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்கு. உனக்கு வந்து அட்மிட் பண்ணிடுவேன். புழு பூச்சி இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளைய உன்னையத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு அப்படின்னு பிள்ளை இல்லாதவங்க இந்த வயத்தை நோவுவாங்க. அப்படியா? ஒரு புழு பூச்சி கூட இல்லையே. புழுன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை, சரி. பூச்சின்னு சொன்னா பொம்பளை பிள்ளை. அது என்ன அப்படி? புழுனா வீட்டை சுத்திக்கிட்டே வருவான் பையன், சரி. ஆமா, வீட்டுல வீட்டை விட்டு எங்கும் போக மாட்டேன், சரி. பொம்பளை பிள்ளை நல்ல பிராயமாகி வயதான உடனே இன்னாருக்குன்னு கெட்டி கொடுத்துருவாங்க. கெட்டி கொடுத்த உடனே பறந்து சென்றோம். அதான் கேட்பாங்க பெரியவங்க, இல்லே முருகா உனக்கு எத்தனை ஊரானுக்கு எத்தனைன்னு கேட்பாங்க. என்ன என்ன கேள்வி கேட்க? என் பொண்டாட்டி எப்பேற்பட்ட பத்தினி, அவளை பார்த்து இப்படி தப்பா நீ பேச? நான் சொல்லுகிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு, கவனிச்சு கேட்கணும். என்ன அர்த்தம்? பெரியவங்க வந்து சாதாரணமா பேசுறவங்க வந்து உனக்கு எத்தனை ஊருக்கு எத்தனைன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? உனக்குன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை உன் கூடவே இருக்கும். ஊரானுக்குன்னு சொன்னா என்னைக்கா இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போற பிள்ளை தானே இந்த பொட்ட பிள்ளை அப்படின்னு அதை சுருக்கமா கேட்பாங்க. இந்த குழந்தைகள்லயே இவ்வளவு விவரம் இருக்க. எனக்கு அறிவில்லை. ஒரு நீ ஆள் வளர்ந்திருக்க, உனக்கு வயசு ஆகி போச்சு, அறிவு இல்ல. ஆமா, அறிவு இல்ல, குறைஞ்சு போச்சு. குற்றாலத்துக்கு வா, நல்லா காட்டுதேன். அப்படியா? சரி, போயிட்டு வரணும். அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் சரி 6 வருடங்களாக ஏந்தும் குழந்தையே இல்லை என்று அந்த நாகக்கண்ணியானவள் என்ன சொல்கிறாள்? என்ன சொல்கிறாள்? இஞ்சி வச்சா பிஞ்சிரங்கும், இஞ்சி வச்சா பிஞ்சிரங்கும், எரு போட்டா காய் காய்க்கும், நான் இந்திரனார் உடன் பிறந்து இருசி என்று பேருங்க, மஞ்சள் வச்சா பிஞ்சிரங்கும், மணல் போட்டா காய் காய்க்கும், மந்திரி உடன் பிறந்து நான் மலடி என்று பேருங்க, மல்லி வருவார் மலையாளம் பேருவார், மல்லி கட்டி பூஜை செய்ய மதலை இல்லாம பாவி, கொழுந்து வருவாட்டி குச்சாலம் பேருவார், கொழுந்து கட்டி பூஜை செய்ய குழந்தை இல்லா கொடும்பாவி, அள்ளி வருவாத்தி அகிலம் எல்லாம் பேருவாதி, அள்ளி கட்டி பூஜை செய்ய ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, பிச்சி வருவார் பேர் உலகம் பேருவார், பிச்சி கட்டி பூஜை செய்ய, பிச்சி கட்டி பூஜை செய்ய நான் பிள்ளை இல்லாம பாவி. எனக்கு வைத்த பிராணனா வாசலில ஒரு மரமா வன்னி காக்காய்க்கு வன்னி காக்காயா வழியறுக்கும் தாழ்வானே, சாலையில ஒரு மரம் சாதிக்கா காய்க்கு நான் சாதிக்கா காயா சனத்தாருக்கும் தாழ்வானே, கொல்லையில ஒரு மரம் கொல கொலையா காய்க்கு கொல கொலையா காயா என் குலத்தாருக்கும் தாழ்வானே, ஏறடிச்சு போட்ட முத்து இளையனமா காய்க்கு மாறும், இளையனமா காயா இளத்திலையும் தாழ்வானே, முச்சத்தில ஒரு மரம் முத்து முத்தா காய்க்கு மாறும், முத்து முத்தா காயாமல் முத்து முத்தா காயாமல் மண்ணா முதியோருக்கும் தாழ்வானே, முதியோருக்கும் தாழ்வானே. வாசலிலே ஒரு மரமா எனக்கு வன்னிக்கா காய்க்கு மரம் அண்ணா, நான் வன்னிக்கா காயாமல் என் வழியோருக்கும் தாழ்வானே, முச்சத்தில் ஒரு மரம் எனக்கு முத்து முத்தா காய்க்கும் மரம், முத்து முத்தா காயாமல் நான் முதியோருக்கும் தாழ்வாகி நிற்கிறேனே, சாலையிலே ஒரு மரம் அது சாதிக்கா காய்க்கும் மரம், சாதிக்கா காயாமல் என் ஜனத்தாருக்கும் நான் தாழ்வாகி போனேனே மன்னா,
பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதை விதைக்கணும் விதைக்கணும். பட்டம் தவறினா யாருக்கு மண்ணா நஷ்டம்? யாருக்கு ஐயா? நமக்குத்தானே நஷ்டம். அந்த பயிர் பயிராக்காமா. பட்டம் தவறினா பனங்கிழங்கும் நாருன்னு இருக்கான். பட்டத்தோட அந்த பனங்கிழங்கு எடுத்தா தான் முறிச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா அதுவும் பனை மரம் ஆயிரும். அதான் பட்டம் தவறினா நமக்குத்தான் நஷ்டம் அண்ணா. நான் காய்க்கும் காலத்துல காய் மாறி போனேன், பூக்கும் காலத்தில் நான் பூ மாறி போனேனே மன்னா. இப்பவே எனக்கு பிள்ளை இல்லையே, இனி எந்த வயதுல எனக்கு பிள்ளை இருக்க போகுது? எனக்கு நம்பிக்கை இல்ல. பிள்ளை இருக்கும்னு இன்னுமே நம்பிக்கை இல்லையா? அப்படியா? நீ கவலைப்படாத நாகக்கண்ணி, என்னைக்கும் நான் இருக்கேன். உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது என்று ஆச்சு வாரான் தேச்சு வாரான் ஆறுதலும் சொல்லுவார். பார்த்தால நாகக்கண்ணி எங்கன வராத மன்னா, நான் தான மலடா நாட்டில் வேர் மலடில்லையோ. எந்தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை வச்செடுத்தாள். தந்தரத்து பெண்கள் எல்லாம் பிள்ளை சூழியா. அடுத்த வீட்டு காரியவள் 5-6 பெற்றெடுத்தாள். எதிர்த்த வீட்டு காரியவள் 7 பிள்ளை வச்செடுத்தாள். பக்கத்து வீட்டுக்காரி 10 பிள்ளை வச்செடுத்தாள். கைய நொண்டி கால நொண்டி கணக்கு பார்த்தா 6 பிள்ளை. குத்தின நெல்லுல குருணி உமியல்ல பெலம் இல்ல, அவளுக்கு குருணி பிள்ளை இருக்கு. கைய நொண்டி கால நொண்டி கணக்கு பார்த்தா 6 பிள்ளை இருக்கு. நீட்டி முடக்க நல்ல வீடு இல்ல. இல்லையே, நீட்டி முடக்க நல்ல வீடு இல்ல, அவளுக்கு 4 பிள்ளை இருக்கு. எனக்கு சொத்தால் குறை இல்ல, எனக்கு சுகத்தால் தாழ்வு இல்ல. கை நல்லா இருக்கு, காலு நல்லா இருக்கு, ஆனா கடவுள் எனக்கு குறைய கொடுத்துட்டாரு. மனிதனா பிறந்தவர்களுக்கு மண் உலகிலே எல்லோருக்குமே ஒரு குறை உண்டு. குறைவில்லாத மனிதன் உலகத்தில் யாவரும் இல்லை. ஆண்டவனுக்கே ஒரு குறை இருக்காமியா? கடவுளுக்கே குறை இருக்குன்னு ஆண்டவன் வருத்தப்பட்டாராம். கடவுளுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு அவருக்கு ஒரு வருத்தம். அது அவருக்கு ஒரு குறை தானே. அப்ப கடவுளுக்கே அம்பாடனா மனிதர்கள் நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். எனக்கு பல்லுல கொண்டு குறை வச்சாரு ஆண்டவன். நீ பல்ல பத்தி பேசாத. பல்லு சரி கிடையாது நமக்கு. பல்லுல கொண்டு குறைய வச்சிருக்காரா? இப்பமே நீ பல்லுக்கு வருத்தப்படுதே, உனக்கு சாவ போற நாளையில. வயசு 27 வயசு ஆகுது. வயசு எத்தனை? 27. அப்ப நேத்து தான் பொண்ணு பார்த்து உனக்கு பூ வச்சிட்டு வந்திருக்கு. பூ வச்சிருக்கு. பூ வச்சிருக்கு. பூ வச்சது பொண்ணுக்கு தெரியாது. பூ வச்சது பொண்ணுக்கே தெரியாதா? ஆமா, பொண்ணு சம்மதிச்சா தான். மாமியாளுக்கு தெரியுமா? மாமியாளுக்கு தெரியும். அவ சரிப்பா. ஆமா, பூ வச்சிட்டு வந்திருக்கு. சரி, யாரு வச்சோ தெரியல. அடுத்து பொண்ணு சம்மதிச்சா தான் கல்யாணம். சரி. அதாவது சாவ போற நாளையில சைஸு கப்பலாம் கெட்டு கிடக்க கட்டுல 8 கோட்டை சிறுபானியா என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்க காட்டுச்சான் சவையில. இப்ப நீ இருக்க இருப்புக்கு உனக்கு பல்ல பத்தி எனக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. மானங்கெட்ட மாமியா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாலும் என்ன கெட்ட மருமக எட்டி பார்த்தாலும். அதாவது தான் பிள்ளைக்கு கல்யாணமாகி மருமக ஒருத்தி வந்துட்டானா மாமியை மஞ்சள் தேய்ச்சி குளிக்க கூடாதான். அப்படி குளிச்சான்னா அவ முகம் மஞ்சளா தெரியும், இவ அழகு குறையுமே. அதுக்குதான் இவ தேய்க்கலன்னு மருமக எட்டி பாப்பாளாம். ஏன்னா மாமியை தேய்ச்சி குளிச்சா நம்ம குறவா போயிருவோமே அப்படின்னு. பிள்ளையெல்லாம் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டுனா தாய் தாப்பன் எல்லாத்தையுமே குறைக்கணும். ஆடம்பரத்தை குறைக்கணும். தங்க நகைப்பொருள் இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பார்க்கணும். அதான் நல்ல தாய். அதை விட்டுட்டு நம்ம போட்டு மினிக்கிட்டு மினுக்கலாம் தாத்தா, பிள்ளைக்கு போக மிச்சம் பிடிக்கும். அப்போ அத மாதிரி எந்தரத்து பெண்கள் எல்லாம் இன்னைக்கு 7 பிள்ளை வச்சு எடுத்திருக்கிறாளே, நான் இன்னும் பிள்ளை இல்லாம இருக்கேன். அப்படி என்று நாகக்கன்னியாகப்பட்டவ என் மன்னா நாகராஜா, நானும் ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சேன். எங்க? என் வீட்டுல. நானும் ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சேன். பக்கத்து வீட்டுக்காரி நான் வாங்கி வச்சோம்னு அவளும் போராமையில வாங்கி வச்சா. அவளும் தண்ணியை ஊத்துனா, நானும் தண்ணியை ஊத்துனேன். அது வளருது, இது வளருது. கூட வச்ச தென்னம்பிள்ளை அது கொல கொலையா காய்ச்சிருக்கு. கொல கொலையா தென்னம்பிள்ளையே அது
மக்க வச்ச தென்னம்பிள்ளை ஒரு பாலை கூட வரவே இல்ல. இல்லையா சரி நான் தான் மலடா போனேன். சரி நான் தொட்டதெல்லாம் மலடா போகணுமா? ஆஹா எல்லாம் மலடா நான் அப்ப யோகம் இல்லாதவ தானே, சரி நான் அருவருக்கத்தக்கவள் தானே ஆமா அப்படின்னு தன்னையே தாழ்த்தி தாழ்த்தி நாகக்கண்ணி மனசிலேயே கவலையை உருவாக்கி ஆஹா கணவனிடத்திலே என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்ன சொல்லுகிறா? சாமி நான் தானா மலடானே மலடானே, இந்த நாட்டில் வேறு மலடில்லையா என்ன கையால வளர்த்ததோடு எங்காரம் பசு மலடாச்சு எனக்கு ஈனாத கிடாரி ஒன்று தாத்தா எரும மாடு மலடாச்சு எனக்கு குப்பை எல்லாம் வேண்டு வருமே குப்பை கோழி மலடாச்சு எனக்கு வேலியில மேய்ந்து வரும் என் வெள்ளாடு மலடாச்சு எங்க நவராஜமன்னா அந்த மாடு மனம் ஜடை அது மந்தையில காலாரும் ஒரு கோழி மனம் ஜடைத்துதான் அது குப்பையில காலாரும் ஆடு மனம் ஜடை அது வேலியில காலாரும் ஒரு பாம்பு மனம் ஜடைத்துதான் பாசு புள்ளதில காலாரும் ஒரு கொக்கு மனம் ஜடைத்துதான் குளத்தில போய் காலாரும் குருவி மனம் ஜடைத்துதான் கொப்பதில காலாரும் காகம் மனம் ஜடைத்துதான் ஆன காட்டுக்குள்ள காலாரும் ஒரு ஆனை மனம் ஜடைத்துதான் அது வனத்துக்குள்ள காலாரும் பிள்ளை இல்ல பாதகத்தி மலர இல்ல மாபாவி பாவினா மனம் ஜடைத்தா மனம் ஜடை எனக்கு பாங்கினரு மனம் ஜடைத்தா பாங்கினரு காலாரோ பாங்கினரு காலாரோ நான் வளர்த்த ஆடு மனம் கிடைத்தா வேலியில் அது இனத்தோடு சேர்ந்து நிற்கும். ஒரு மாடு மனம் கிடைத்தா மந்தையில அது இனத்தோடு போய் அது கவலையை சொல்லும். ஒரு காகம் மனம் கிடைத்தா காட்டுக்குள்ள போய் காலாரும் மண்ணா. ஒரு கொக்குக்கு மனம் கிடைத்தாலும் குளத்தில் போய் தன் கவலையை தீர்க்கும். நான் பிள்ளை இல்லா பாதகத்தி மதல இல்லா மாபாவி இந்த பாவி நான் மனம் கிடைத்தா பாங்கனத்துலதான் போய் விளன் எனக்கு பிள்ளையா கொல்லியா? எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கா இல்ல ஒரு பொட்டை பிள்ளை இருக்கா? அவங்க கூட சண்டை போட்டோம்னா என் புள்ள வீட்டுக்கு போய் நான் 4 நாளைக்கு இருந்துகிட்டு வரேன். அப்படி என் புள்ள வீட்டுக்கு போகலாம். சரி ஆம்பளை பிள்ளை என்ன ஆதரிக்கலையா? என் பொட்டை பிள்ளை இருக்க நான் என் புள்ள வீட்டுல போய் இருக்கேன் அப்படின்னு அவ வீட்டுல போய் 4 நாளைக்கு இருக்கலாம். எனக்கு ஆணுக்கு ஆண் இல்லை அடுக்கலைக்கு பெண் இல்லை எனக்கு கொல்லி வைக்க பிள்ளை இல்ல குழந்தை இல்ல குடம் உடைக்க ஒரு வாழன் இல்லையே மன்னா அப்படின்னு நாகக்கண்ணி சொன்ன உடனே அதாவது ஆம்பளை பிள்ளையும் பொட்டை பிள்ளையும் இருக்கும்னு சொன்னா ஆம்பளை பிள்ளையா இருந்தா அப்பாவுடைய கை வேலையை மாத்தி கொடுக்கும். பொட்டை பிள்ளையா இருந்தா அம்மாவுடைய கை வேலையை மாத்தி கொடுக்கும். மாத்தி கொடுக்கும்னா எப்படி கொடுக்கும்? ஆம்பளை பிள்ளைன்னா அப்பா டீ கடை வச்சிருந்தாருன்னா அவரு பின்னாலே இந்த பிள்ளை அதுக்கு அப்பாவோட சேர்ந்து டீ கடைக்கு என்ன வேலை பார்க்கணும் அதை உதவுவான். இல்ல அப்பா மறைந்து விட்டார் ஏதோ ஒரு கஷ்டம்னு சொன்னா டீ கடை போட்டு அந்த பிள்ளை பிழைச்சுக்கிடும். அவர் பூயாவரம் பார்க்க ஒரு பூயாவரம் பார்க்கும். அவர் காய்கறி வியாபாரம் பார்க்க காய்கறி வியாபாரம் பார்க்கும். அது கொத்தனார் வேலை பார்க்காரா கொத்தனார் வேலை பார்க்கும். கஷ்டப்பட்ட வீட்டுல படிக்க வச்சாங்கன்னா அது பெரிய ஆளா வந்துரும். ஒருவேளை கஷ்டப்பட்ட வீடா இருந்தா அப்பா கை வேலையை அப்படித்தானே மாத்தி கொடுக்கும். அதே பொட்ட பிள்ளையா இருந்தா அந்த அம்மா சோறு போங்கன்னா அந்த பிள்ளை ஒரு குழம்பு வைக்கும். அவ குழம்பு வச்சா இவ கூட்டுக்கறி வைப்பா. அந்த அம்மா சோறு போட்டா பிள்ளை பொட்ட பிள்ளை அலசி காய போட்டு மடிச்சு வச்சிரும். ஆமா அப்போ அதான் தாய போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. தாத்தா யோகியனுக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளை அப்பா வேலையை பார்க்கும். ஒன்னே மாதிரி உனக்கு நான் தானே கிடைச்சேன். ஒன்னே மாதிரி ஆளுக்கு அகம் பிடிச்சவருக்கு பிறந்தா என்னையும் நம்ம தாத்தா அகம் பிடிச்ச ஆள் மாதிரியா தெரியுது. நானே ஒரு சாம்பிராணி. அப்பா கோட்டை அடிச்சு அவன் புல் அடிப்பான். அவன் அடிப்பான்ல பிறவே இப்பதான் அடியாம வருஷம் தீபாவளிக்கு முத நாள் நானும் மாப்பிள்ளையும் வரிசையில போய் நின்னோம். சரி எங்க போய் நின்னோம்? எங்க எங்க டானிக் கடையில.
பச்சை போடு கடை. தீபாவளிக்கு முதல் நாள் சரி நாங்க வரிசையில் நிக்கும் போது மாப்பிள்ளைக்கு ஒரு போன் வருது. என்ன வருது? போன் வந்த உடனே சரி வரிசையில் நிக்கும் போது மாப்பிள்ளைக்கு ஒரு போன் வருது. எப்படி வருது? போன் வரும்போது மாப்பிள்ளை போன் எடுத்து பேசுறாரு. பேசும்போது போன் போட்டு யாருன்னு பார்த்தா மவன் போடுதாரு போனு. ஆமா எப்ப எங்க நிக்கன்னு கேட்டாரு. சரி ஏல பிற நான் இன்னைக்கு எங்க நிப்பேன் அங்கதான் நிக்க வரிசையில் நம்ம கடையில தான்டா நிக்க அப்படின்னு இவர் சொன்னாரு. அவன் சொல்லுதான் நீ நிக்க நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு 10 ஆளுக்கு பின்னாடி நான் நிக்கேன். அப்படியா? சரி நல்ல பிள்ளை இல்ல. ஆமா சரி பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பத்தி நீ என்ன எவ்வளவு வாங்க போறன்னு கேட்டாரு. இவர் சொல்றாரு நான் ஆப்பு வாங்க போறேன் அப்படிங்காரு. சரி அவன் சொல்லுதான் எனக்கு சேர்த்து ஒரு ஆப்பு வாங்கிரு. அப்படியா? அப்படிங்க அப்பா அப்பா நான் வச்சிருக்கிறது 135. ஆமா அதுலயும் ஒரு ஆப்பு கட்ட நான் அப்பா எங்க போவேன் எங்க போவோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. எப்படியாவது பாத்து வாங்க அப்படின்னாரு. உனக்கு ஆப்பு இல்லைன்னா வேற எதுவும் வாங்கிட்டு வரட்டா? என்னது வாங்க போற சொல்லு. உனக்கு ஒரு ராயல் அக்காடு வாங்கிட்டு வரேன். வாங்கி தாயும் சொல்லிக்கிட்டே இருக்க. வேண்டாமோ? அது வேண்டாம் வேற ஏதாவது. அப்போ ஒரு சானக்ஸா அதை விட கூடுன பிளான் இருக்கான்னு பாரு. கோல்கொண்டா அது நல்ல பிளான் தான் கிடைக்கும். பிளான் இல்ல பிராண்ட். ஒரு மானிட்டர் வாங்கி தரட்டா? அது மானிட்டர் வேண்டாம் அது தலை வலிக்கும். ஆமா மனசுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா ரம்மு சின்னு கோல்கொண்டா சானக்ஸா மானிட்டர் நெப்போலியன் கழுகு ஏனா குடிக்கிறது நானே. இந்த பேர் ஊர உனக்கு எல்லா பிராண்டும் தெரிஞ்சிருக்கு. எப்படி லெமன் பக்காடி ராயல் அக்காடு நெட்ல பாத்துருக்கா? உங்க கூட சேர்ந்த அன்னைக்கு அப்புறம் தெரியத்தானே வேண்டி இருக்கு. குடிகாரன் கூட சேர்ந்த அப்புறம் அதானே கதை. குடிகாரன் கூட சேர்ந்து எப்படி கண்டுபிடிச்சானா? என் வீட்டு வழியா நீ சரக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு போடுங்க. வருவா பெரவாசல் வழியா. சரி காத்தா என்ன இதாரி அது இதுன்னு பாக்கிறதுக்கு அச்சியோ அப்படின்னு சத்தம் போடுவா. சரி கொத்துடு தூக்கி பாட்டுல போடுவேன். பாட்டுல தூக்கி போட்டா நான் பாத்துக்கிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு பிளான் அடிப்பேன். ரைட் அத பாத்துக்கிட்டு இருந்து ஒரு பெரிய பரம்பரையில பிறந்தவர் பிராண்ட் எல்லாம் அடிப்பாரு. அதான் சொல்லிருக்காங்க குடியும் குடுத்தனமா இருக்கணும். நீ இப்படி இரு நல்லா இருக்கும் குடி. அதான் ஆமா எங்க வீட்ல குடியும் குடுத்தனமா நாங்க இருக்கோம். இரு நல்லா இருக்கு. அதனால என் மகன் வாங்கி கொடுக்க சொன்னா நான் வாங்கி கொடுத்தனால அப்பா நல்ல பிள்ளையா இருந்தா தானே அப்பா பேரை காப்பாத்துவான். உன்னை மாதிரிக்கு பிறந்த அந்த பிள்ளை அப்படித்தான் இருப்பான். அவரு துட்டு இருந்தா 185 துட்டு இல்லன்னா 135. ஆமா தானே இருக்கிறதுக்குன்னு குறையா இருக்கும் போது எறும்பு மாதிரி இருந்துக்கிடணும். நிறைய இருக்கும் போது ஆனை மாதிரி இருந்துக்கிடணும். சிறப்போடு வாழ்ந்துருக்கான். குறையா இருக்கும் போது எறும்பு கரும்பு சக்கையில கொஞ்சம் போல இருந்தா பிறகு குமி குமி குமின்னு வந்துடும். ஆனையா இருந்தா நிறைய துட்டு இருக்கும்போது கரும்பு தோட்டத்தையே வளைச்சு சாப்பிடும். அவ்வளவுதான் வித்தியாசம். அதேதான் இருக்க தகுந்தபடி அப்படியே காலத்தை ஓட்டிக்கிடணும். அப்படியே இருக்கணும். அப்ப இந்த நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி மன்னா நாகராஜா பிள்ளை இல்லைன்னு வாழும் வரைக்கும் நம்ம அழுது புலம்பினோம். அழுது புலம்பி நமக்கு இருக்கும்போது அந்த பிள்ளை இல்லைனாலும் நாளை ஒரு காலம் ஆண்டு மடியக்கூடிய காலங்கள் வருமானால் வாழ்ந்திருந்து இருவேரும் வைகுண்டம் சேரும் காலம் வந்தால் வழி அனுப்ப நாமளுக்கு பிள்ளை இல்லை மன்னா. சேர்ந்திருந்து இருவேரும் சிவலோகம் சேரும் காலம் வந்தால் நாமளை சேர்ந்தனுப்ப ஒரு பிள்ளை இல்லையே. அப்படி பிள்ளை இல்லாமல் மாண்டு போனால் செத்தாலும் நாமளுக்கு மோட்சம் இருக்குமா மன்னா? அப்படி மாண்டு மடிந்த மாயான கரையில நமக்கு பெரிய போராட்டம் வரும். என்ன போராட்டம் மன்னா?
கிணத்தான் கரை ஓரம் கரை ஓரம் கெண்டி தூக்க மன்னா சொந்தக்காரன் போறான் சுடுகாடு மட்டும் தீராது நம்ம இனத்தானோட போராட்டம் இறந்து போனாலும் தீராது சொந்தக்காரன் போராட்டம் செத்தாலும் தீராது இனத்தான் போராட்டம் நம்ம இறந்து போனாலும் தீராது மன்னா மாண்டு மடிந்து மரணமாக இருக்கும் போது தான் பெற்ற பிள்ளை இருந்தா தனக்குன்னு வந்து நிக்கும் தனக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவும்னு சொல்லுவாங்க தான் பெற்ற திருமகன் இல்லையே ஆனா சொந்த பெரியப்பா மகனா இருக்கும் அப்பா தம்பி இந்த மாதிரி உங்க சித்தப்பாக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லடா உங்களை தானடா பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தாரு உங்களுக்கு வேணுமங்கிறது வாங்கி கொடுத்தாரு சீர் சினத்தி எல்லாம் செய்தாரு இன்னைக்கு சிலது காலம் இருந்தார் மாண்டு போயிட்டாரு அவருக்குன்னு பிள்ளை இல்ல அதனால நீங்க தாண்டா வந்து காரியத்தை செய்யணும் வந்து உங்க கையை வைங்க அப்படின்னு சொன்னா காசு பணம் இருந்தா நாலாவது வீட்டு பங்காளியா இருப்பான் கோட்டரையும் போட்டு புண்ணால ஒரு அறுவாளையும் தொங்க விட்டு நான் தாமல கொல்லி வைப்பேன் வெளியே விடு வேலை உன்னை வீசிடுவேன் வீசி எதுக்கு அவருக்கு சொத்து சுகம் அதிகமா இருக்கும் அதை வாங்கி எழுதணும் இல்லையா அதுக்கு அப்படி காசு பணம் இல்லையே ஆனா சொந்த பெரியப்பா மகனா இருக்கட்டுமே வாடான்னு கூப்பிட்டா சொல்லுவான் போங்கடா போலத்தவங்களா எங்க அப்பன் செத்ததுக்கே நான் கொல்லி வைக்கல அவன் கெட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான் அவனுக்கே நான் கொல்லி வைக்கல இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன் சித்தப்பனாவது சேத்தப்பனாவது தூக்குங்கயா சவத்தை அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிருவான் அதைத்தான் சொல்லுவார்கள் பணம் பந்தியிலே குணம் குப்பையில மன்னா பணம் இருந்தா தான் மதிப்பு குணத்துக்கு மதிப்பு இல்ல இந்த காலம் அதனால நமக்குன்னு பிள்ளை இருந்தா தான் அதுக்கு மதிப்பு போய் டீ கடையில் போய் ஒரு டீ தாங்கன்னு சொன்னா தருவாங்களா வெண்ணி பிடிச்சு ஊத்திடுவான் கிறுக்கு பையில விடிய காலமே வந்துட்டான் குணம் இருக்கு டீ தாரியான்னு அப்படின்னு சொல்லுவாங்க பணத்துக்கு தான் மதிப்பு மன்னா குணத்துக்கு மதிப்பு இல்ல ஆகையினாலே இனியும் நாமல் இப்படியே இருந்து விட்டோமையானா இந்த காலத்துல இல்லையே நமக்கு எந்த காலம் கிடைக்க அப்படி என்று நாகக்கண்ணி சொன்ன போது நாகராஜன் ஆறுதலை சொன்னார் கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே வருத்தப்படாத தாய வருத்தப்படாத வருத்தப்படாத தாய வருத்தப்படாத தாய வருத்தப்படாத வருத்தப்படாத நாகக்கண்ணி வருத்தப்படாத மன்னன் நானும் சொல்லுகிறேன் வருத்தப்படாத மன்னன் நானும் சொல்லுகிறேன் வருத்தப்படாத
மிக்கச்ச மக்களுக்கெல்லாம் இந்த மாரியம்மா தான் துணை. அவதான் துணை நமக்கு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். ஆமோ ஆமா. நம்பினோர் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு. 4 முறை தீர்ப்பு. நாமல் கவலையை தீர்க்கணும்னு சொன்னா கடவுளாகி சிவபெருமானை எண்ணி அல்லும் பகலும் 60 நாளிகையும் தவம் இருக்க வேண்டும் என்று அந்த நாகலோக வட்டணத்திலே ஓடி வந்து அவர்கள் தவம் இருக்க வேண்டுமேயானால் என்ன செய்யணும்? தவச்சாலை அலங்கரிக்க வேண்டும் என்று அவர்கள் எப்படி அலங்கரித்தார்கள்? சாந்தி கொண்டு மெல்ல தரை மெழுகி, சாந்தி கொண்டு மெல்ல தரை மெழுகி, தரை மெழுகி சந்தேனத்தான் போட்ட அவன் சந்தேனத்தான் போட்ட இலைகளை விரித்து விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்கா தெச்சனை தேங்காய் பழங்கள் எல்லாம் சேரு கீழே சாஞ்சிடாம என்ன இப்படி உறக்கம் வருது? வாரி வாரி அடிக்குனா என்னது அடிக்கி? இல்ல அவ சேர்ல சாஞ்சிருக்காவோ, சாப்பிட்டு வந்திருப்பாங்க, காத்து வேற ஒரு முகமா அடிக்கி, நம்ம பாடுகிறது வேற அவளுக்கு தாளாட்டத மாதிரி தெரியும். அதனால அவளுக்கு கண்ணு இன்னைக்கு வில்லுப்பாட்டு வந்தா வில்லுப்பாட்டு கேட்டா உறக்க வரும்னு சொல்லுவாங்க. ஆமா, அதனால ராமாயணம் படித்தாலுமே அதை முழுவதும் யாராலையும் படித்து முடிக்க முடியாது, அப்படி உறக்க வரும். அது வந்து ராமாயணத்திலே இருக்கக்கூடிய சாபம். ராமாயணத்தை படிக்கும்போது தூக்கம் வரும். சாதாரணமா நினைக்க கூடாது. தூக்கம் வந்து எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? வீடான வீட்டுல முதல்ல மூதேவி வரணுமா சீதேவி வரணுமா? தாயி யார் வரணும்? யார் முதல்ல வரணும் சொல்லுப்பா. ஸ்ரீதேவி வேணுமா மூதேவி வேணுமா? வீட்டுக்குள்ள முதல்ல சீதேவி வரணுமா மூதேவி வரணுமா? சொல்லுங்க. உனக்கு வரும், நல்லா சாப்பிடு வரும். எனக்கு என்ன வருங்க? எனக்கு வந்து முத ஸ்ரீதேவி தான் வரணும். ஸ்ரீதேவி வரணுமா? ஸ்ரீதேவினா செல்வாக்கு ரூபா பணம். அவர் அதுக்கு தானே ஸ்ரீதேவிங்காரு. நம்ம தங்க நகை வரணும் ஆசைப்படுறீங்க, அப்ப மூதேவி வர வேண்டாம். அவ வரக்கூடாதுன்னு நினைக்காங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு மேல தலைய வராத, வீட்டை தூத்து வெளியே தள்ளாத, லட்சுமி வெளியே போயிருவாளாம். அவ வீட்டுக்குள்ள தானே இருப்பா அப்படின்னு பெரியவங்க சொல்லுதாங்க. ஏன் தெரியுமா? அந்த லட்சுமி வீட்டை விட்டு போயிருவாளாம். ஆனா லட்சுமியை காட்டிலும் சிறந்தவள் இந்த மூதேவி அம்மா தான். அவளை வந்து மூதேவின்னு சொல்லக்கூடாது. உலகத்திலே முதலாவது பிறந்தவள் மூத்த தேவி. அவ அதைத்தான் நம்ம சுருக்கமா மூதேவி மூதேவிங்க. அவ என்னைக்கு முதுகுல குத்த போறாளோ தெரியல. ஆமா, மூதேவின்னு அவளை சொல்லக்கூடாது. மூதேவின்னு சொன்னா அவதான் நித்ரா தேவி. அந்த நித்ரா தேவி வந்து நம்ம கிட்ட குடியிருந்தா தான் நமக்கு நிம்மதி இருக்கும், மனசுல சந்தோஷம் இருக்கும், உடம்புல திரேகத்துல நோய் வராது, திரேகத்துல சுத்தம் இருக்கும். அந்த மூதேவி இல்லைன்னா நமக்கு உறக்க வரலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும் தெரியுமா? 8 மணிக்கு 4 இட்லி சாப்பிட்டுட்டு நல்லா பாய விரிச்சு தலைவணி தூக்கி போட்டு நல்லா ஆழ்ந்த தூக்கமா தூங்கி காலைல 6 மணிக்கு எழுந்தோம்னா என்ன ஆகும்? உடம்புக்கு பிடச்செடுத்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. பிறகு அதை விட்டுட்டு தூக்கம் வராம இருந்துட்டு சரி வீட்டுல செல்வாக்கு இருந்து என்ன செய்ய? தூக்கம் வராம இருந்து கட்டுக்கட்டா பணத்தை மடியிலே வச்சுக்கிட்டு என்னத்துக்கு? பணம் இருந்து என்ன செய்ய? அதை பாதுகாக்கிறதுக்கு முன்னால போதும் ஆயிரும், உறக்கமும் வராது. செல்வாக்கு 1000 இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி நல்லா சாப்பிட்டு உறங்கி ஒரு சண்டை வருதுன்னு வைங்க, 10 நிமிஷம் படுத்திருந்தா அதுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். சண்டை நடந்தது மாதிரியே தெரியாது, ஒரு தெளிவுக்கு வந்துரும் மனசு வந்து. ஒரு உடம்புக்கு சரியில்லையா நல்லா சாப்பிட்டு மருந்தை சாப்பிட்டுட்டு படுத்திருந்தோம்னா இந்த உடம்பு சரியா வரும். அந்த காசை திங்க முடியுமா? இல்ல காசை வச்சிருந்தா தான் நல்ல கட்டைக்கு கிடைக்குமா? அதனால முதல்ல மூத்த தேவி தான் வீட்டுக்கு வரணும். உறக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அவதான் நிம்மதியை கொடுக்கக்கூடிய. அந்த உறக்கம் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய மதிப்பு என்னன்னு. தூங்குனா தான் நல்ல உடம்பு சிலேட்டமா இருக்கும்.
சாப்பிட்ட சாப்பாடு சீரணியும் நல்லா உறங்கி காலையில எழுந்திருச்சா அந்த உடம்பு சொலவுல போட்டு பிடிச்சத மாதிரி அவ்வளவு லேசா இருக்குமா. ஆமா இப்பதான் என்ன விட்டனா இப்படியே தூங்கிடுவேன். நீ எனக்கு தெரியும், நீ கக்குசிலே தூங்குன பாத்ரூம்ல, நீ இதுல தூங்க மாட்டியா என்ன? அரை தூக்கத்துல தான் சொல்லி பாத்துட்டு இருக்கேன். அதாவது உறக்கம் இல்லாமல் இன்னைக்கு யாரெல்லாம் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பெரிய மனிதர்கள் தான். மருத்துவரை பாருங்க, அவங்களுக்கும் தூக்கம் கிடையாது, இரவும் பாக்குறாங்க பகலும் பாக்குறாங்க. காவல்துறை அதிகாரிய பாருங்க, இரவும் பாக்குறாங்க பகலும் பாக்குறாங்க. மெட்ராஸுக்கு எல்லாம் போயிட்டா பெரிய பெரிய ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க. கூட ஒரு நேரம் வேலை பார்த்தா நமக்கு 10 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு சட்டை எடுத்து கொடுக்க முடியாதா? நம்ம வாங்கின கடனை அடைக்க முடியாதா? ஒரு புது வீடு வாங்கிட முடியாதா அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் வேலை பாக்குறாங்க. கலைஞர்களை பாருங்க, கலைஞர்களுக்கு இரவெல்லாம் வேலைதான். அத மாதிரி இன்னைக்கு உறக்கம் இல்லாமல் ஓட்டுநரை பாருங்க, அவங்களுக்கு உறக்கம் இல்லாத வேலை. உறக்கம் இல்லாமல் உழைக்கிறவர்கள் எல்லாருமே உயர்ந்த மனிதர்கள். உறங்குனதுக்கு இவ்வளவு கதை போய்கிட்டு இருக்கு. ஏட்டி வேலையா? அப்புறம் என்ன ஓட்டி வேலை தாத்தா, ஏட்டி வேலை இல்ல. ஓட்டி பார்த்தா கூட 50 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல போய் இப்படி சொல்லிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நீ பார்த்து தெரிஞ்சுக்க. அப்படி இருப்பதனால நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்திலே வந்து நிறநாளி நிறமரக்கா தச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்து தீபங்களை ஏற்றி அந்த ஆண்டவனாகி சிவபெருமானை எண்ணி ஆள நல்ல குளிய வெட்டி 1000 மூல கம்பாடி கம்பத்திற்கு மேலே தவ பொருளை எடுத்து வைத்து கோழி முட்டை ஒன்று வைத்து கோழி முட்டை மேலே குண்டூசியே நாட்டுவார், அவர் குண்டூசியே அந்த ஊசி முனை மேலே கோழி முட்டைக்கு மேல் 2 பேர்களும் குண்டூசியை நாட்டி ஊசி முனையின் மேல் 2 பேர்களும் தலைகீழாக நின்று கொண்டு தன் நாக்கை ஊசியில் ஊன்றி வாளை ஆகாய மார்க்கமா நிறுத்தி இருக்கிறாங்க. நாசி அடக்கி ஊசித்தவங்களை செய்தார்களாம் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும். 6 வருடங்களாகவே தவமிருந்து வரும்போது 1 வருடம் பார்த்தார்கள், 2 வருடங்கள் பார்த்தார்கள், 3 வருடமாச்சு, 4, 5, 6, 7, 8, 10, 12 வருடமாச்சு. பகவான் வந்த வாடே இல்லை. அந்த ஆண்டவன் வராமல் இருந்த போது ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ, இல்லையே நாம தவறாகவே இந்த தவங்களை செய்திருப்போமோ என்று ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகின்றார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர. சாமி ஈஸ்வரன இறையோனே சம்போ சங்கர, சம்போ சங்கர, ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர. என்ன குற்றம், நான் என்ன குற்றம் செய்துட்டேனோ, சிவ சம்போ சங்கர, என்னை பார
வருகின்றது. ஆமையா இவர் தவத்தின் மகிமையினாலே தவமே முக்தி பெற்று ஆமா கைலாசமே கிடு 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 கிடுன்னு நடுங்குது. ஆமா ஆடுது. பார்த்தார் ஆண்டவன் என்ன நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். கண்டார் தவத்தை கண்டார். ஆனால் கண்டும் காணாதவரை போலவே கடவுள் சிவபெருமான் இருந்தார். அப்படி இருக்காரு. ஏன்னா இந்த ஜென்மத்தில 2 பேருக்கும் பிள்ளை இல்லைன்னு இறைவனுக்கு தெரியும். ஐயோ அப்படியாகவே இருக்கும் போது என்றைக்கும் போல அன்றைக்கும் அமுதளக்க வேணும் என்று ஆதி சக்தி இடத்திலே ஆண்டவன் அமுதரிசி வாங்கி கொண்டு அகில உலகம் எல்லாம் படியிழக்க வேணும் என்றே பயண வைத்தார். பார்வதி பார்த்தா என்னைக்குமே இந்த ஆண்டவன் ஒத்தையில போறாரு. பகவா பாரு உலகம் எல்லாம் போனா பார்வதி நான் ஒத்தையில இருக்கேன். இவரோடு சென்று இவர் படியிழப்பு இன்னைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வருவோமே என்று கடவுளை கூப்பிட்டு ஆண்டவா நீங்க படியிழக்க போனா நான் பார்வதி ஒத்தையில இருக்கேன். அதனால உங்களுடைய படியிழப்பை நான் உமையவள் பார்க்க வேண்டும். பகவானுடைய படியிழப்பை இந்த பார்வதி நாம் பார்க்க வேண்டும். சிவனாரோட படியிழப்பை சிவசக்தி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவனார் படியிழப்பை அரணார் தேவி பார்க்க வேண்டும். உங்களோடு வாரேன் என்று அந்த உமையவளும் சொன்ன போது பகவானும் சொல்லுவார் தாயை என்னோடு வந்த யானை இடங்கள் வந்து சேரும் அம்மா. பகவானோடு வந்த யானை பழி மோசம் வந்து சேரும். கடவுளோடு வந்த யானை கவலை வந்து சேரும் அம்மா. நீ படி இழக்க வேண்டாம் அம்மா. பார கையில இருந்திடாமா. ஏய் பார்வதி என்னைக்குமே நான் தான் படியிலக்க போவேன். இன்னைக்கு என் கூட வாரம்னு சொல்லுது. என்ன காரணம்? என்ன விவரம்? ஒத்தையில இருக்கேன் அதனால உங்க கூட வாரேன். எனக்கு வெறிச்சோடி இருக்கு. பார்வதி உன்னை படியிலக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வதில் ஒரு குற்றமும் அல்ல. அப்ப கூட்டிட்டு போங்க. ஆனாலும் உலகத்தை ஆண்டவன் ஒரு விதமாக படைத்து உள்ளேன். சரி உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் நான் பலவிதமாகவே படைத்து உள்ளேன் பார்வதி. அப்படி எப்படி படைச்சிருக்கீங்க? பலவிதம்னா எப்படி சொல்லுங்க ஐயா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். சரி இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன் பார்வதி. அது ஒரு கோட்டனா எத்தனையோ? 21 மரக்கா. அந்த 21 மரக்கா 21 எண்ணம். ஆமா சரி 21. அப்ப வந்து கோட்டை கணக்குல சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் இருக்காளுகளா? அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. நீ ஏன் கவலைப்படுத? அந்த காலம் வந்து பைத்தியார பே காலம். நீ அப்பந்தானே பிறந்த? ஆமா அப்பதான் நான் பிறந்தேன். இந்த மாதிரி ஆஸ்பத்திரி கிடையாது. இல்ல பஸ் போக்குவரத்து கிடையாது. இல்ல ஆட்டோ கிடையாது. பைக் கிடையாது. இல்ல ஆண்டவன் கொடுக்காமட்டு 22 பிள்ளை 23 பிள்ளை பெற்றிருக்காங்க. அப்ப இந்த ஆஸ்பத்திரி இந்த டாக்டர் எல்லாம் இல்ல பாத்தியேடா? டாக்டர் நர்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப டாக்டர் இருந்தா ஊருக்கு ஒரு குடிமகா மருத்துவம்னு சொல்லி இருப்பாங்க. ஆமா அந்த அம்மா கைபிடிச்சு இத்தனை மணிக்கு பிறகு இந்த பிள்ளை இப்படித்தாம்னா கரெக்டா இருக்கும். அவளுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். ஒரே ஒரு ஆயுதம். பழைய பன்னர்வா ஒண்ணு வச்சிருப்பா. எதுக்கு ஒண்ணு கொத்தவா? உடனே என்ன கொத்தவாங்க? விவரம் எதுக்கு? அந்த பன்னர்வா எதுக்கு தெரியுமா? எதுக்கு ஐயா? குழந்தை பிறந்த உடனே கொப்புல அறுக்கிறதுக்கு. ஓ தொப்புள் கொடி தொப்புள் கொடி. அப்போ அந்த கால இந்த மருத்துவம் இல்ல பாருங்க. சரி அவ ஏன் 21 பொட்ட பிள்ளை பெத்தா தெரியுமா? இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா? இதுக்கு அடுத்த ஆம்பளை பிள்ளை இருக்காதா? சரி இதுக்கு பிறவாத ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்காதான்னு எதிர்பார்த்து 21 பெச்சு எடுத்தா. அந்த காலத்துல 10 பிள்ளை பெத்தாலும் பக்கத்து வீட்டுக்கு தெரியாதும்பாங்க. பிறகு 5 பிள்ளை பெத்தாலும் அடுத்த வீட்டுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. சரி என் பொண்டாட்டி 8 பிள்ளை பெத்தா. என்னாச்சு? எனக்கே தெரியாது. அப்படியா? என்னையா விவரம்? எனக்கு தெரியாத தப்பா என்னையா? நமக்கு தெரியாத எப்படி தான் குழந்தை பெத்தா? நான் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டேன். அப்படியா? குழந்தை பிறக்கும்போது சரி அரவமெல்லாம் பெத்தெடுத்திருக்கா. அந்த காலம் வந்து இந்த டாக்டர் இல்ல பாருங்க. அதனால விவரம் தெரியாத காலம் என்ன செய்யணும் எதுன்னு தெரியாது. ஆனா இப்போ அப்படியா? கண்ணுக்கு டாக்டர், சரி பல்லுக்கு டாக்டர், மூக்குக்கு டாக்டர், தொண்டைக்கு டாக்டர், கைக்கு டாக்டர், காலுக்கு டாக்டர், நரம்புக்கு டாக்டர், முடிக்கு கூட டாக்டர் வந்துட்டாரு. இருக்காங்க. ஆமா முடி இல்லைன்னா அதை வளர வச்சுக்கிட. ஆமா ஐயா. ஆமா முடி வந்து கலக்க இருந்தா அதுக்கு அடர்த்தியா வளர. பல்லு மாத்திரம் பேரிச்சுன்னு வை. பல்லு போயிட்டுனா அதை மாட்டிக்கிட. பல்லு நீண்டுகிட்டு இருந்தா அதை உள்ள அடக்கிக்கிட. பல்லே இல்லைன்னா ஒரு பல்லு வச்சுக்கிட. அப்ப இப்படி எல்லாம் இப்ப டாக்டர் வந்தாச்சு. அப்ப அதெல்லாம் இல்ல பாத்தியா? பல்லுக்கு டாக்டர்கிட்ட போணும் தாயி. பாக்கிறது போணுமா? பல்லு சரியில்லாம நான் அப்பலே சொல்லிட்டேன். இனிமே நீ பல்ல பத்தி பேசாத. பேசக்கூடாதோ?
ஒரு நேரத்துல பல்லு நல்லா தான் இருந்துச்சு. உங்க பாட்டியால தான் இந்த பல்லு இப்படி ஆகி போச்சு. அப்படியா? ஆமா. பரவாயில்ல. உனக்கு பல்லு இருக்கும்போது இருந்த மார்க்கெட் எனக்கு தெரியும். தெரியுமா உனக்கு? பல்லு போன பிறகு உன் மார்க்கெட்டே சரிஞ்சு போச்சு. அடே அப்பா என் சந்தோஷம் பூரா போச்சு. பல்லு இருந்தா என் பல்லு மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து ஒரு தோஷம் இருந்துச்சு. சரி. பெரும் தோஷம். அது என்ன தோஷம்? அது கல்யாணத்தை முடிச்சேன் பாத்தீங்களா? சரி ஐயா. கல்யாணத்தை முடிச்ச அன்னைக்கு அந்த தோஷம் பூரா போயிட்டு. என்ன? அதுதான் சந்தோஷம். அப்படியா? ஆமா. சரி. என்னைக்கு கல்யாணம் முடிச்சனோ தெய்வான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. சரி. அந்த பிள்ளை பேச மாட்டேன்னுட்டா. சரி. வடக்கு வீட்டு வனஜான்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு. சரி. கல்யாணம் முடிச்ச பிறகு அவளும் பேச மாட்டேன்ட்டா. அடுத்தவளுக்கு கணவனான பிறகு எவ பேசுவா? கீழே விட்டு கிண்ணமாலும் பேச மாட்டேன்ட்டா. சரி. நம்ம மார்க்கெட் பூரா சரிஞ்சு போச்சு. இரு நான் வீட்டுக்கு வரேன். எதுக்கு? ஆச்சிக்கிட்ட உன்னை போட்டு விடத்தான். நீ வீட்டு பக்கம் வந்துடாத. நீ பண்ணத சேர்த்தெல்லாம் சொல்லுவேன். நீ சொன்ன மாதிரி கல்யாணம் அப்படிங்கறது வந்து கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அடேங்கப்பா ஆம்பளைகளுக்கு வாழ்க்கையே இழந்தது மாதிரி இருக்கு. அதானே கேட்டேன். ஒரு ஆளு கல்யாணம் முடிச்சாராம். சரி. அப்ப கல்யாணம் முடிக்கும் போது என்னாச்சு? அவருக்கு எத்தனையோ அறிகுறி சொல்லிச்சானா அவர் கேட்கல. கேட்க மாட்டாங்க. மணவடையில வந்து மாப்பிள்ளை கொண்டு வந்து வச்சாங்களாம். சரி. மணவடையில கொண்டு மாப்பிள்ளை வச்ச உடனே என்னாச்சு? மணவடையில முன்னால யார் உட்கார்ந்துருப்பா? யார் உட்கார்ந்துருப்பா? ஐயர் உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருப்பாரு. ஆமா. ஐயர் உட்கார்ந்து ஓதும் போது அவர் ஓதுறது இவருக்கு எப்படி கேட்காம்? எப்படி கேக்கு? ஸ்வாஹா வாழ்க்கை ஸ்வாஹா அப்படின்னு இவருக்கு கேட்காம். சரி. அப்புறம் இந்த மாப்பிள்ளையோட கூட இருக்காங்க பாரு தோழியர்கள், அந்த தோழர்கள் எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளைக்கு வேகன்னு காத்தாடி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரி. காத்தாடி கொண்டு வந்து வச்ச உடனே காத்தாடி சும்மா ஸ்பீடா நாலுல சுத்துது. சுத்தும் போது இவருக்கு சுத்தும் போது அந்த காத்தாடி சொல்லிச்சான் கிருக்கங்க இருக்கங்க 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 இருக்கன்னு சுத்திச்சான். ஓஹோ. இல்ல அவருக்கு கேட்கும் அப்படி. அந்த காத்தாடி ஸ்பீடா சுத்தும் போது அந்த காத்தாடி கூட கிருக்கங்க இருக்கங்க 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 இருக்கன்னு சுத்திச்சான். அப்ப கல்யாணம் முடிச்சோம். சரி. அந்த காத்தாடி ஸ்பீடா சுத்துறதுனால அப்படி கேட்க உலக்கு அப்படின்னு காத்தாடியை குறைச்சு வச்சிருக்காரு. சரி. காத்தாடி சுத்துதான் கிருக்கேன் கிருக்கேன் கிருக்கேன். அப்ப கல்யாணம் முடிச்சோம் கிருக்கேன். சரி. அப்படியே சுத்திச்சான். அப்படி சுத்த போய் நினைச்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. சரி. முடிச்சதுக்கு பிறகு போட்டோ எடுக்கிறதுக்கு போட்டோகிராஃபர் வந்து சிரிங்க கடைசியா சிரிங்க கடைசியா சிரிங்கன்னாராம். இதுக்கு பிறகு உனக்கு முடிஞ்சு போச்சுப்பா நீ சிரிச்சுக்க இப்பவே அப்படின்னு போட்டோக்காரர் சொன்னாராம். அதுக்கு பிறகு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சு. 8 நாள் ஆச்சு. மணவடை அவுத்தாங்க. வாழைத்தார வீட்டு வெளியே போட்டாங்க. வீட்டு வெளியே போட்ட உடனே சின்ன பிள்ளைய இருக்கு பாரு வாழைத்தார தூக்கிட்டு வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த குருத்து எடுக்கணும் போட்டு உரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த வாழைத்தாரு சொல்லிச்சான் இந்த பிள்ளை என்னைய போட்டு என்ன மாதிரி உரிக்க உன் வீட்டுக்காரர் என்னை உரிக்க போறா நாளைக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அத மாதிரி நீ கல்யாணத்துக்கு அவ்வளவு கவலைப்படுத. அவன் கெட்டது ஒரு தாலி. ஆனா இவன் கெட்டத வரிய பாத்தியோ? தண்ணி வரி, வீட்டு வரி, நில வரி, தெரு வரி, ரோட்டு வரி, எல்லா வரியும் கட்ட வேண்டியிருக்கு. இவ்வளவும் கட்டினா தான் குடும்ப காலங்கள். ஒரு தாலி கட்டிட்டு என்னத்தெல்லாம் கட்ட வேண்டியிருக்கு. கல்யாணம் முடிக்க மாட்டான். சரி. கல்யாணம் முடிச்சா அவ என்னெல்லாம் கேட்கா? சீலை வேணுங்க, லவுக்க வேணுங்க, சரி, பொட்டு வேணுங்க, பூ வேணுங்க. ஆமா. அப்ப நீ கல்யாணமே முடிக்காம இருந்த. கண்ணாடி வேணுங்க, சீப்பு வேணுங்க. சரி. தாத்தா அதான் சொல்றேன். தாத்தா ஆச்சியை டைவர்ஸ் பண்ணிரோமா? இன்னும் அவளை டைவர்ஸ் பண்ண முடியாது. அவ பெர்மனன்ட் ஆயிட்டா. பிரெக்னன்ட் ஆயிட்டாளா? ஆமா. நமக்கு டெம்பரரி. அவளுக்கு பெர்மனன்ட் ஆயிட்டா. 10 புள்ளைய பத்தி கெட்டி கொடுத்து பேரம்பத்தி எடுத்தாச்சு. திரும்ப எங்க டைவர்ஸ் பண்ண? எப்படி அவளை பட்டு ஏதாவது பண்ண பேசணும் வச்சுக்கோயேன். உனக்கு சுவார் இல்லாம இருக்க போறேன். கஞ்சி இல்லாம பிற ரோட்ல தான் அலையணும். கை சட்டி கையும் அலையணும். பிற ஈரமண்ணும் தெருப்பு. அவளை வச்சு தான் 1 ரூபாய் கஞ்சி கிடைச்சிட்டு இருக்கு. அவ இல்லன்னா நமக்கு கஞ்சி கிடையாது. பரவாயில்ல அது உனக்கு தெரியும். கூட விளக்கமாத கொண்டு அடிச்சு விரட்டிடுவான். அவ இருக்கிற வரைக்கும் நமக்கு மரியாதை. ஆமையா. மேல போகும்போது சரி அவளுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். அப்படியா? போயிட்டோம்னா தப்பிச்சோம். அவ போயிட்டு நம்ம கடந்தோம்னா கஷ்டப்படும். அவ போயிட்டு நம்ம கடந்தோம்னா என்ன ஆகும்? சீரழிஞ்சு போவோம். செங்க சமந்திருவேரு. பரவாயில்ல உனக்கு தெரிஞ்சா சரிதான். அது யாருக்கு தெரியுது? பொண்டாட்டியை பத்தி அருமை யாருக்கு தெரியுது? அதாவது ஒரு ஆணுக்கு வந்து தன் மனைவியினுடைய அருமை எப்ப தெரியுமா? 50 வயது 60 வயது ஆகி ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி பூன் குறுகி குறுக்கெல்லாம் உள்முளைத்து முள்ளு பிடிக்க சதை இல்லாம தோலுக்கு எலும்புக்கு தொந்தம் இல்லாம காடு வாவாங்க வீடு போப்போங்க கட்ட உனக்கு எனக்குன்னு அடிக்கும். அப்போ என்னச்சு நடக்க முடியாது. அன்னைக்கு தான் பொண்டாட்டி கிடந்து பாப்பா
பாப்பா. ஆமா பாப்பா. அப்பதான் அவர் நினைச்சு பாப்பா நம்ம வீட்டுக்காரியெல்லாம் என்ன இருப்போமோ அப்படின்னு. 60 வயசுல தான் காதலே வருது பாத்துக்க. 30 வயசு 40 வயசுல எது பிரச்சனைன்னா இவ போனா நோர்த்தி கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பு வரும். அப்படின்னு நினைப்பான். பிறகு அதே 50 வயசு 60 வயசு ஆயிட்டுனா போயிட்டா நமக்கு ஆடி ஓடி ஒடுங்கி போவான். அப்பதான் பொண்டாட்டியை பத்தி நினைப்பான். இப்ப நம்ம விட்டுட்டு போயிட்டான்னா நம்ம கதை என்ன ஆச்சு, நம்ம கஞ்சி கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு பாப்பா. அப்பந்தான் உண்மையான பொண்டாட்டி மேல அப்பந்தான் உண்மையான பாசம் வருமா. உம்ம மாதிரி ஒரு மாதிரி குணங்கட்டவான வையும். சரி நீ உழைச்சு போட்டதுக்கு நீ குடுத்திருக்க பாரு கொத்து சரப்பலியும் கோதம்பராக்கடி. நீ வந்தியே வரது அடேப்பா என்ன வர தெரியாம வந்தியே உனக்குன்னு கொடுப்பாங்க கடவுள். இப்ப கிடைக்கியா கட்டல அப்படின்னு கேப்பா. அதேதான். அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்னையா 26 வருட காலங்களாக தவம் இருக்க. ஆமா பகவான் கூட பார்வதி நான் வருவேமுங்க சொல்லுதா. ஆண்டவன் எத்தனையோ சொல்லுகின்றார். பார்வதி நீ வர வேண்டாம், நான் இப்படி எல்லாம் உலகத்துல படைச்சிருப்பேன். ஒரு ஆள் குடிசையில் இருப்பார், இன்னும் ஒருவர் கோடீஸ்வரராக இருப்பார். ஒருவர் மாளிகையில் இருப்பார், இன்னும் ஒருவர் மண் குடிசையில இருப்பார். நீ பெண்ணா பிறந்தவா, வேலை மனம் கொண்டவா, சக்தியின் மனது இறக்க குணம் உடையது. கூட வந்தா அவன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். படியிலக்க நேரம் இருக்காது, உனக்கு நான் பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும். பார்வதி நீ கைலாசத்துல இரு, நான் போயிட்டு வரேன். ஆண்டவா உங்க கூட வரும்போது நான் ஒண்ணுமே பேச மாட்டேன். சரி அப்படின்னா ஒண்ணு சொல்லுதேன் கேளு. என் கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டோம்னு சொல்லி உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் ஆண்டவனோடு உன்னை நான் அழைத்து போவேன். இவ்வளவுதானா? அப்பலே சொன்னா போயிட்டு வந்திருக்கலாம். எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா உங்க கூட வரும்போது நான் ஒண்ணுமே பேச மாட்டேன். ஆணையிட்டு கொடுத்து வாப்பூட்டி சட்டங்களை வாங்கி ஆண்ட வேணும் பார்வதியோ, ஆண்ட வேணும் பார்வதியோ, அகில உலகம் எல்லாம் அமுதளக்க வேணும் என்று நாளை தினைய கொண்டு நாடு எங்கு வருவாரா, உரிய தினைய கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, மறக்காதினைய கொண்டு மாநிலமு வருவாரா, ஆளாக்குதனைய கொண்டு ஆளாக்குதனைய கொண்டு அகிலம் எல்லாம் வருவாரா, ஆளாக்குதனைய கொண்டு அங்கே படி இழந்து முடிப்பாரா. படி இழந்து முடிக்கும் போது பார்வதா தேவிக்கு தான் களைப்பாயிருக்குதையா, கடவுளிடம் சொல்லுவாள். களி உலகத்திலே கல்லில் வாழ் தேரை முதல் கற்பு சிசு உயிர் வரைக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் ஆங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் என் உயிரும் தப்பாமல் இறைவன் படி இழந்தார். படி இழந்து முடிக்க பார்வதி நடந்து வந்த களைப்பு. ஆண்டவா கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து விட்டு கைலாசத்துக்கு போவோம். சரி பார்வதி வா, முன்னாலே இருக்க இடம் இருக்கும் போது நம்ம இருந்துக்கிடுவோம் அப்படின்னு 2 பேரும் வந்தாங்க. கண்ணுக்கு தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருச்சகத்தை கண்டார்கள். ஆல விருச்சகம்னா பெரிய மரம். பார்வதி மரத்தை கண்டா போய் உட்கார்ந்து கொண்டா. ஆண்டவன் மரத்து பக்கத்துல வாராரு. இந்த பாதையா தான் வந்திருக்கோம் போயிருக்கோம், இதுவரைக்கும் இந்த மரமும் இல்லையே, இப்படி என்னமோ ஒரு மாயமா இருக்க அப்படின்னு சிவபெருமான் அப்படியே யோசித்துக் கொண்டு அமர்ந்திருக்க. பார்வதி மரத்தடியில அமர்ந்திருக்கிறார். மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடு மேய்ஞ்சுக்கு நிக்கி. மரத்துக்கு கீழே 10 ஆடு மாடு மேயுது. மரத்துக்கு மேல கட்டு கட்டுன்னு சத்தம் கேக்கு. அவ ஏறிட்டு பார்த்தா பாருங்க, முனிக்கொப்புல உட்கார்ந்து ஒரு பையன் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். அறிவுல சிறந்த பிள்ளை பாருங்க. முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? எப்படி ஒரு பையன் அடிக்கொப்புல இருந்துகிட்டு முனிக்கொப்பை வெட்டுவான். அந்த மரம் குளத்துக்குள்ள இருக்கு, தண்ணியில தொப்புன்னு விழுந்துருவான். இப்ப சமீபத்துல காமிச்சாங்க. அப்ப அத மாதிரி இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதான் பாருங்க. பார்வதி பிள்ளைய கண்டா. 10 வயசு இருக்கும் பாலகன், அறியா பிள்ளை தெரியா பருவம். முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறாய் ஆண்டவா. கீழே விழுந்த அவன் பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். அவன் தரையிலே விழுந்தா தவிடுபடி ஆகிருவான். பிறண்டு விழுந்தா பெட்டி வச்சு பிறக்கணும். உருண்டு விழுந்தா அவன் ஒண்ணுத்துக்குமே ஆக மாட்டான். நீங்க போய் பிள்ளைய இறக்கி கூட்டிக்கிட்டு வாங்க. ஏ பார்வதி, கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டோம்னு சொன்னேன். உலகம் என்றால் 1000 இருக்கு, அவங்க கர்ம தர்மத்தின்படி நான் படைத்திருப்பேன். என் பின்னாலவா ஆண்டவா
சிறு பிள்ளை மேல இருந்து கீழே விழணும்னு சொல்லுதே, நீ காப்பாத்த மாட்டோம்னு சொல்லுதியே. அதானே படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் தான் எதுவும் பேச மாட்டோம்னு சொன்னேன். காரியம் முடிந்தது, நீ பிள்ளைய காப்பாத்தும். ஏ பார்வதி, அவன் கீழே விழும்போது வாழணும்னு இது இருந்தா வாழ்ந்தே தீருவான், சாகணும்னு இது இருந்தா மேல இருந்தே செத்துருவான். என் பேச்ச கேளு, நீ பின்னால வா. நீ பிள்ளைய காப்பாத்தலன்னா உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். சரி பார்வதி, வாதத்துக்கு மறந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மறந்து இல்ல. உன் வழிக்கே நான் வாரேன். அவன் எப்படியும் வெட்டு முடிந்து கீழே வரத்தான் போறான். அவன் கீழே வரும்போது உயிர் மேல ஆசை இருந்து அம்மான்னு சொல்லி கீழே விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. இல்ல என்ன பார்த்து அப்பான்னு விழுந்தா நீ ஆண்டவன் நான் போய் காப்பாத்துறேன். ரெண்டு பேரும் பேசி முடிச்சாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட. அப்ப ஓங்கி ஓங்கி வெட்டத்தானே செய்வான். அவன் சாக பிறந்தவன். ஓங்கி வெட்டுனா கீழே வாரான். கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே. அவன் கரணம் போட்டு மரத்துல இருந்து கீழே வந்தான் பாருங்க. ஏ பாவி, அம்மான்னு சொல்லி இருக்கலாம், இல்ல என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி இருக்கலாம். தாயே மாரியம்மான்னு கூப்பிட்டு அந்த அம்மாளாவது காப்பாத்தி இருப்பா. அம்மானும் சொல்லல, இல்ல அப்பானும் சொல்லல, தெய்வத்தையும் கூப்பிடல. அப்ப என்ன சொல்லி இருப்பான்? சொல்லுங்க, இல்ல என்ன சொல்லி இருப்பான்னு கேட்டேன். அவ சொல்லட்டும், அவளுக்கு யாருக்கு தெரியும்? கேட்டுக்கிட்டு இருக்க, அவ சொல்லட்டுமே. இப்ப பார்த்தா தெரியலையோ. அம்மானும் சொல்லல அப்பானும் சொல்லல, அப்ப என்ன சொல்லி இருப்பான்? நீங்க சரியா சொன்னா தாத்தா இப்ப 100 ரூபாய் தருவாரு. மாதவியா, நானா போய் காப்பாத்த போறேன். ஐயோன்னு விழுந்திருப்பானா? ஐயோன்னு விழுந்தா யாரு காப்பாத்த? அது முடியாது. ஒரே பாயிண்ட் தானே சொல்லுக்கு. என்ன சரியா சொன்னிய, கையை தட்டுங்க சாமிக்கு. அவ சரியா சொல்லிட்டாவோ. அம்மானும் சொல்லல அப்பானும் சொல்லல, நான் சேர்த்தேன். வாக்கு தனியும் போக்கல. அவ வந்து சாமியில ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க, அதனால பெரியவங்க பல விஷயம் தெரிஞ்சிருக்கும். சின்ன பிள்ளைங்களா இருந்தா செல்லுல பாத்துருக்கும், ஏற்கனவே படிச்சத. அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா, அவன் வாழ்க்கை அவன் வாயில, வாயில ரோட்ல போட்டு வச்சிருப்பான். நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு இருக்கான். சரி, நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ இறைவன் அந்த வாழ்க்கையை கொடுப்பாரா. நீ அடுத்தவருக்கு நல்லதை நினைச்சா கடவுள் அதை கொடுப்பாரு. இருக்கான இவன் கெட்டு போனோம்னா கடவுள் உனக்கு திருப்பி அதைத்தான் கொடுப்பாரு. வீட்டுல எரியுத லைட் ஒருத்தருக்கு பிடிக்காது, குடத்துக்கார வீட்டுல லைட் எரிஞ்சிடும், தூக்கிட்டு ஒத்தே போடு. வீட்டுல லைட் எரியவா பாலுப்போ உடைச்சிருவேன். அந்த மாதிரி என்ன இருந்தானே என்னையோ அதான உனக்குன்னு வீடு இல்ல. அதுதான் அவனுடைய வாழ்க்கை, அவன் கையில இருக்கான், வாயில இருக்கான். ஆமையா, நடந்து போகும்போது என்ன சின்னதா ஒரு கால ஒரு கல்லு தட்டினாலும் அம்மா அப்படிங்கணும், ஆமா இல்ல அப்பா அப்படிங்கணும், சொல்லணும். கல்லு தட்டின உடனே நான் செத்தனே அப்படிங்க கூடாது, சொல்லிட்டேன்னு ஒஞ்சிருக்காத. கடவுளே என் தாயேன்னு கூப்பிட்டுறணும். நான் செத்துருவானோ அப்புறம் அதான் கிடைக்கும் நமக்கு. பார்வதி, அவன் வாழன்னு இருந்தா வாழ்ந்தே தீருவான்னு சொன்னேன். பேப்பர்ல பாருங்க, 8வது மாடியில இருந்து விழுந்தார், படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் போட்டிருப்பாங்க. இன்னொரு நாளைக்கு போட்டிருப்பாங்க, படியில் இருந்து எத்தி விழுந்தார், அதே இடத்தில் மாண்டு மடிந்தார். அப்படித்தான் வாழ்க்கை. விதி அவ்வளவுதான். யாரை விட்டுச்சு? ரயில் தண்டவாளயத்தில் கட்டெரும்பு விழுந்து இறந்து விட்டது. அத மாதிரி அவன் வாழ்க்கை அவன் வாயில பார்வதி. நான் சொன்னேன், என் பேச்ச நீ கேட்கல. அவன் ஏன் அம்மா அப்பான்னு சொல்லல, ஆண்டவன் ஏன் அவனை காப்பாத்தல? சொல்லுங்க. தெரியாது. ஆமா, சொன்னா பரிசு உண்டு உங்களுக்கு. சொன்னா 100 ரூபாய் தருவார் தாத்தா. 100 500 அவன் ஏன் அம்மா அப்பான்னு சொல்லல? ஏன் சொல்லல? ஆண்டவன் ஏன் காப்பாத்தல? ஆண்டவன் நினைச்சா காப்பாத்தி இருக்கலாம். ஆமா, ஆனா காப்பாத்தல. ஏன் அம்மா அப்பான்னு சொல்லல அந்த பையன்? அவன் சொல்ல முடியலையா? என்ன காரணம்? மறந்துட்டானா? ஒருவேளை வாய் பல்லு வலி இருக்குமோ? நீங்க இப்படி வில்லு பாக்க வந்தே குத்தமா? என்னையா மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, நம்மளே சொல்லுவோமே. நீயே சொல்ல. ஒரு காலத்துல அவங்களுக்கும் அவங்களும் யோசிப்பாங்க, பாப்பாங்க, யோசிப்பாங்க. அவன் ஏன் அம்மா அப்பான்னு சொல்லல தெரியுமா? எதுக்கு? ஆண்டவன் ஏன் காப்பாத்தல தெரியுமா? எதுக்கு? சிவபெருமானுக்கு தெரியும், இது கண்ணபுரானால் ஏற்படுத்தப்பட்ட சூழ்ச்சி. அந்த ஆலமரம் அங்க அது வரைக்கும் இருந்ததில்லை, இன்னைக்கு இருக்கேன்னு ஆண்டவன் யோசித்தார். ஆனா கண்ணபுரான் தான் பார்வதி அன்னமுன்னு பாராம நம்ம மேல ஆணையிட்டு கொடுத்தா. அவ சத்தியத்தை மீறி நடக்காளா இல்ல சத்தியத்துக்குள்ள அகப்பட்டு நடக்காளான்னு அவளை பரிசோதிக்கத்தான் கண்ணபுரான் இப்படி ஒரு சூழ்ச்சி ஏற்பாடு பண்ணினார். அப்ப ஆண்ட
ஆண்டவன் ஞானத்தால் அறிந்தார் இது என்னவா இருக்கும்னு. அப்ப இது கண்ணபுரானுடைய வேலைன்னு தெரிஞ்சுதான் கடவுள் முடியாதுன்னு சொன்னார். அவன் ஏன் அம்மா அப்பான்னு சொல்லல? எதுக்கு? ஒரு தாயின் தகப்பனின் திருவயத்தில் பிறந்திருந்தானையான அவனுக்கு தாயும் தெரியும் தகப்பனும் தெரியும். அவன் திடீரென்று சாகனம்னு கண்ணனால் திடீர்னு பிறவி செய்யப்பட்ட பிள்ளை. அப்ப அவன் சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியாது. அதான் சொல்லியிருக்காங்க, அறியும் சிவனும் ஒண்ணு, அதை அறியாதவன் வாயில மண்ணு. கடவுளை பத்தி கண்ணனுக்கு தான் தெரியும், கண்ணனை பத்தி கடவுளுக்கு தான் தெரியும். இதுல இடையில யாரு கடந்து மாட்டிக்கிட்டு இருக்கா? பார்வை தான் பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த ஆண்டவன் இப்படி சொன்னார். பார்வதி பகவானுக்கு பின்னால கோபம் கொண்டு நாகலோக பட்டணம் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கைலாசம் போக வேண்டும் என்று கடவுள் அந்த பாதையாகவே வந்து கொண்டிருக்க நாகராஜ நாகக்கண்ணியின் தவம் இருப்பதை கண்டு ஆண்டவா இதோ இந்த நாகங்கள் ஓம் நமச்சிவாயம் நமகவென்று உங்க நாமத்தை சொல்லுகிறது. இவர்கள் தவம் இருக்கும் காரணம் என்ன? பார்வதி ரெண்டு பேருக்கும் பிள்ளை இல்ல, அதனால என்ன நினைச்சு தவம் இருக்காங்க. உனக்கு என்ன வந்திருக்கு? உங்களை என்னைத்தானே தவம் இருக்காங்க. அப்ப நீங்களே இப்ப பிள்ளைய கொடுங்க. பார்வதி என் கோபத்திற்கு நீ ஆளாக கூடாது. அங்க என்னடான பிள்ளைய காப்பாத்துன்னு சொன்னேன், இங்க இவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கணும்னு சொன்னேன். என்னால் இரு பேர்களுக்கும் எதுவும் செய்ய முடியாது. அவங்க பாவ புண்ணிய கணக்குப்படி நான் படைத்திருப்பேன் பார்வதி என்ற ஆண்டவன் சொல்ல ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனே பகவான் பிள்ளை இல்லா இருவருக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேணும். மதலை இல்லா இருவருக்கு மதலை வரம் கொடுக்க வேணும். குழந்தை இல்லா இருவருக்கு குழந்தை இல்லா இருவருக்கு நீங்க குழந்தை வரம் கொடுக்க வேணும். இவர்கள் இரு பேர்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தார், பிள்ளை மோசம் வந்து சேரும். மதலை வரம் கொடுத்தார், மணக்கவலை வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தமா நமக்கு கொடுங்க வேலை வந்து சேரும். என்ன ஆள முடியாது ஈஸ்வரிய பார்வதி ஏன் முடியாது? பிள்ளை வரம் தான் என்ன சாதாரணப்பட்ட வரமா? மார்க்கெட்ல விற்க மாங்காயா வாங்கி கொடுத்துற, இல்ல பந்தல தொங்குற பழுவுனா பசக்குன்னு புடிங்கி கொடுக்க. பிள்ளை வரம்னா அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்த்து தாண்டி கொடுக்க முடியும். அப்படின்னா இவங்க கணக்க பாருங்க. போன ஜென்ம கணக்கை பார்க்க வேணும் என்று கணக்க பார்க்க யார பார்க்க? கணக்கு பிள்ளைய தான் பார்க்கணும். கணக்கு பிள்ளைய பார்த்தா தான் முடியும். இங்கயா கைலாசத்துல கணக்கு பிள்ளை வேற ஆளு. உன் கணக்கும் அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, குடத்துக்கார கணக்கு அங்கதான் இருக்கு. நம்ம எல்லார் கணக்கும் அவர் தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. என் கணக்கு எங்க ஒரு டீ கடையில இருக்கு.